ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லலிதா தேவசேட்டை. வாங்க நண்பர்களே, டுடே வந்துட்டு ஒரு அருமையான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து வெயிட் லாஸ் டயட்டும் நான் எப்படின்னு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஜுகஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்பெனி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வாங்க அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகஸ்ட். இது கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இதோட லிங்க், அதில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மார்னிங் வந்துட்டு நம்ம டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் பேசிக் பிகினர்ஸ் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து ஜீரா வாட்டர், அதாவது நம்ம ஹாட் வாட்டர் வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஜீரா போட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு, அதாவது ஒரு டம்ளர் வந்துட்டு ஹாஃப் டம்ளர் ஆற வரையும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம். இது தான் நம்ம டம்மி ஃபேட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே கம்மியாக தான் எடுக்கணும். அதுக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பாயில்டு எக்ஸ் வந்துட்டு ஒரு 6 எக்ஸ் எடுத்துக்கோங்க. 6 எக்ஸில் வந்துட்டு 3 வந்துட்டு எக் ஒயிட்டு, அதுக்கப்புறமா 3 வந்துட்டு அப்படியே முழு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாலட் மாதிரி, அப்புறம் பீட்ரூட் ஜூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானத்துக்கு வந்துட்டு ரைஸு இல்லைனா சிக்கன் இல்லைனா குக்கும்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி சிக்கன் பிடிக்காதவங்க வந்துட்டு நீங்கள் நார்மலாக நம்ம பன்னீர் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மத்தியானம் வந்துட்டு டயட்டில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பன்னீர், அதாவது நம்மளுக்கு சிக்கன் நான்வெஜ் வந்து பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி பன்னீர் வந்துட்டு எடுத்துக்கலாம். மறக்காமல் காய்கறிங்க மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா சப்பாத்தி, அதாவது 2 சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சோண்டு குருமா, அதுக்கப்புறம் காய்கறிங்க இல்லைனா பழங்க வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம எதுக்கு காய்கறிகள் பழங்கள் நிறைய சேர்க்குறோன்னா அதில் வந்துட்டு நான்வெஜ் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், காய்கறிகள் பழங்கள் நார்ச்சத்துக்கள் நிறையா இருக்கும். அதனால் நம்ம டைஜஷன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி மீல் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு க்ரீன் டீ கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு வாட்டர் இன்டேக்னால், அதாவது நம்ம 20 கேஜிஸ் இருக்கோன்னா 1 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக எடுக்கணும். அந்த மாதிரி நம்மளோட எவ்வளோ வெயிட் இருக்கோ அதில் 20 கேஜிஸ்க்கு வந்து 1 லிட்டர்ன்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட வெயிட் லாஸோட ரெசிபி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் watching.